அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டுறாரு இல்லையா, அந்த செயற்குழு உறுப்பினர்கள் இன்னைக்கு போறதுக்கே மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு மாவட்ட செயலருக்கும் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க வந்து செயற்குழு உறுப்பினர்கள்லாம் கரெக்டா நீங்க கூட்டிட்டு வந்துருங்க கூட்டத்துக்கு அப்படின்னு. அங்கே இருக்கிற மாவட்ட செயலருக்கு இன்னும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. நீங்க வந்து இணைப்புங்கிற பேச்சை மட்டும் அங்கே எடுத்து யாரும் பேசிடக்கூடாதுங்க, அது வந்து எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூச்சல் குழப்பமாக இருக்கக்கூடாதுங்க, அமைதியான முறையில் நடக்கிறவங்க அதுக்கு மாதிரி பார்த்து ஆட்களை தேர்வு செஞ்சு நீங்கள் வந்து செயற்குழு உறுப்பினர்களை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வந்து மாவட்ட செயலர்கிட்ட சொல்ல, மாவட்ட செயலாளர்களாக என்ன பண்ணுறாங்க, செயற்குழு உறுப்பினர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் இணைப்புங்கிற பேச்சை பேசிடக்கூடாது, அங்கே எடப்பாடி கோவப்படுவார், நீங்கள் அங்கே போய் கம்முன்னு இருங்க, நாங்கள் சொல்லி கொடுக்குறத அப்படியே நீங்கள் போய் சொல்லுங்கள், அதை அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வந்துடுங்க, உங்களுக்கான ஒரு டாப் அப் கார்டெல்லாம் நாங்கள் வந்து போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர்கள்லாம் சொல்லியிருக்காங்களாமா. ஆனால் அங்கே இருக்கிற செயற்குழு உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இங்கே பாருங்க, நாங்கள் அங்கே போய் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் வந்து கேட்க வேண்டிய கேள்வியில கேட்கறது மாதிரி தான் வரும், அப்படி நாங்கள் வந்து அதை பேசக்கூடாது நீங்கள் இதை பேசக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் செயற்குழு கூட்டத்துக்குள்ள வரலப்பா, நீங்களே போய் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி செயற்குழு உறுப்பினர்கள்லாம் சொல்லிட்டாங்களாமா. அங்கே எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க மாவட்ட செயலர்கள்லாம் ரொம்ப கலக்கத்தில் இருக்கிறாங்களாமா, இந்த கூட்டம் நடக்குமா நடக்காம போயிருமா அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே வந்து இருக்காங்களாமா. இது உண்மைதானே, இதை போய் நீங்க வந்து சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்லக்கூடாதுல்ல, அப்போ அங்கே ஜனநாயகம் வந்து பாதிக்கப்படுதுல்ல. எடப்பாடி பழனிசாமி ஆளுமையோடையா இருக்காரு, அவர் முகத்தை காட்டின எல்லா தேர்தலுமே தோல்வி தானே. 10 தேர்தலில் தோல்வியை சந்திச்சாரு, 11வது தேர்தலில் தோல்வியை தவிர்க்கிறதுக்காகவே வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிச்ச மனுஷன்தான் எடப்பாடி பழனிசாமி. கட்சி ஒன்றிணையாம நாங்க வந்து ஜெயிச்சிருவோம்னா எவன் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத செயற்குழு உறுப்பினர்கள் கேட்குறாங்களாமா. இப்ப மாவட்ட செயலெல்லாம் மொழி பிதுங்கி போய் அப்படியே போய் உக்காந்துருக்காங்களாமா, என்னப்பா செய்யறது, இங்கிட்ட எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசுறாரு, இங்கிட்ட செயற்குழு உறுப்பினர்களா இப்படி பேசுறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க, நாங்கள் யார்கிட்ட போய் எதங்க சொல்றது அப்படிங்கிறதுல ரொம்ப பயத்திலே உட்காந்துருக்காங்களாமா. ஐயோ, ஏற்கனவே வேற 2 தொகுதிக்கு மாவட்ட செயலர்னு சொல்லியிருக்காரா, இப்போ இதை வேற நம்மளை வேற மாவட்ட செயலர் பதவியை பிடுங்கி விட்டுருவாங்கிற கவலையிலேயே உட்காந்துருக்காங்களாமா. உண்மையிலேயே ஒரு வார்த்தை நமக்கு சொல்லணும் அப்படின்னா, உப்பு உரப்பு போட்டு சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. செயற்குழு உறுப்பினர்கள்ல ஒரு சிலர் உப்பு உரப்பு போட்டு நல்லா சாப்பிட்றாங்க. அதனாலதான் நீ சொல்றத நான் கேட்க தேவையில்லை, நாங்க செயற்குழு வந்து நாங்க ஒரு முடிவை எடுக்கிறோம், அப்ப நாங்க யாருன்னு தெரியும் அப்படிங்கிறத செயற்குழு உறுப்பினர்களா சேர்ந்து மாவட்ட செயலாளர் மிரட்டுற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா. இதுக்குத்தான் சொல்றது, நம்ம ஒரு பக்கம் குழி பறிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு பின்னாடி ஒருத்தன் குழி பறிச்சுக்கிட்டே இருப்பான். இது அரசியல்ல நடக்கும். ஆனா ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதியை இங்க இருந்து தூக்கி விட்டெறிஞ்சிட்டு, ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து பொதுக்குழுவை கூட்டி செயற்குழுவை கூட்டி தூக்கி விட்டெறிஞ்சிட்டு இன்னைக்கு கட்சி ஜெயிக்க முடியலைங்கிறத குத்துதே கொடையுதே அப்படின்னா எப்படி ஜெயிக்கும்? அதிமுகவில் ஓபிஎஸ் இல்லாம அரசியல் பண்ணிட முடியுமா? இல்லதான் வெற்றி தான் பெற முடியுமா? கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் சொல்றான், 10 எம்எல்ஏக்களுக்கோ ஒரு 4 எம்எல்ஏக்களுக்கோ ஒரு தலைவனாக தான் இருக்க முடியுமே தவிர ஒரு முதலமைச்சராகவோ ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ இனிமேல் வர முடியாது அப்படிங்கிறத நல்லா தெரியுது. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர் தலையிலேயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டார். இணைப்புக்கு ஒத்து வராத பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி எந்த காலத்திலயும் அரசியல் செய்ய முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்ப செயற்குழு உறுப்பினர்களை இந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்களா, இனிமே வந்து நான் சொல்றத அங்கே போய் சொல்லுவோம், நீங்க சொல்றத நாங்க கேட்க மாட்டோம் சொல்லி ஏற்று பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்ப நாளைக்கு செயற்குழு கூட்டம் யாரை வச்சு நடத்துவீங்க? செயற்குழு உறுப்பினர் இல்லாம செயற்குழு கூட்டம் எப்படி நடக்கும்? அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன ஆளுமையில இருக்காரு? ஜனநாயக முறைப்படி ஒருவனை பேச விட்டு தானே நீங்க வந்து பதில் சொல்லணும். என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்கன்னா அந்த கேள்விக்கு தகுந்த பதில் சொல்லணும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து அந்த ஆய்வு கூட்டம்னு ஒண்ணு நடத்துனாங்க இல்லையா, அந்த ஆய்வு கூட்டத்திலே எல்லாரும் பொழந்து கட்டிட்டானுங்க. என்ன பண்ணிட்டாங்க,
நீங்கள் வந்து ஓபிஎஸ் உள்ள சேர்த்தாதாங்க நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு கிதக்குன்னு போச்சு. ஐயோ இவங்க இப்படி பேசுகிறாங்க, இதில் வேற மாவட்ட செயலர்கள் கூட்டம் சொல்லி கூட்டணும்னா அது என்னென்ன கலவரங்கள் நடக்கும் சொல்லி பயந்துக்கிட்டு தான் டைரெக்டாக போயிட்டாரு இது செயற்குழு கூட்டத்துக்கு. விட்டா இதை முடிச்சுட்டு பொதுக்குழுவே கூட்டிடுவார் போல, அப்படி ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு. செயற்குழு கூட்டம் செயற்குழு உறுப்பினர்கள் இல்லாமல் நடக்க போகுதா சொல்லப்படுது. அது எப்படி நடக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.